மிமிக்ரி. அதுக்கப்புறம் ஓகே இனி என்ன செய்யும், அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கை உடஞ்சி ஆக்சிடெண்ட்டில் கை போச்சு. அப்போ இன்னும் என்ன பண்ணுவோம், ஆக்டிங் எல்லாம் போச்சு, இனி வாழ்க்கையில் இன்னும் என்ன ஆகிடும். அப்போ சாரோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன். அதிலே அது டாக்டர் அது நடக்க முடியாதுன்னு சொல்கிறது, அது அவரோட பேஷன்லால் அவர் எங்கேயோ ஆக்டர் லெவலில் எங்கேயோ போயிட்டார். அப்போ அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அதுக்கப்புறம் லொக்கேஷனில் அது வேறு ஆள் தான். ஆக்டிங்கில் நம்மளை நெட்டி பார்க்க நிற்கும்போது லொக்கேஷனில் வந்து எல்லா விஷயம் ஒரு சிங்கிள் டே நைட்டு தான் ஷூட்டு. நைட்டு ஒரு 6:30 ஆகும்போது சார் வரும். 7 o'clock கேரவான் இறங்கி കഴിഞ്ഞാൽ പിന്നെ திரும்பி இல்லை, திரும்பி லாஸ்ட்டு எல்லாரும் முடிச்சதுக்கப்புறம் சார் போகும். அப்போ அப்படி இறங்கி வரும். சாதாரணமாக சினிமையில் ஒரு ஹீரோ வரும்போது எல்லாரும் கூடுதல் கிட்ட வராருல, அவர் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பின்னாடியா கொஞ்சம் தள்ளி நிற்பார். பட் நான் எங்கேயும் பார்த்தது இல்லை, சார் வரும்போது தேனீச்சை கூடலையே அந்த மாதிரி எல்லாரும் சாருக்கிட்ட வருன்னா இது என்னடா இது வரும். அவர்கிட்ட ஒவ்வொரு பேர் எடுத்து பேசும். அது எனக்கு புதுசு. இது என்ன சார், அவர்கிட்ட எல்லா செக்ஷன் அசிஸ்டண்ட்டு அது எல்லாரும் பேர் எடுத்து பேசி எப்படி இருக்குது, என்ன இருக்குது, நல்லா இருக்குங்களா, ஓகே இனி யாராவது இங்கே வரல, டே குமார் நீ எப்படி இருக்கு, அப்போ அவரு ஆமா ஓ சரி சார், சரி நேற்று எல்லாம் சொன்னதெல்லாம் கரெக்டு தானே, எல்லாமே கரெக்டு சார், எல்லாம் கரெக்ட். அப்படி எல்லாம் நின்று எல்லாவரையும் ஹெல்ப் பண்ணுவார். இவரோட இது வந்து இந்த மேக்கப் மேம் வந்து பாம்பே, எனக்கு வந்து விக்ரம் சார். எனக்கு மட்டும் அல்ல ஒவ்வொரு பேருக்கும் சார் ஃப்ரீயே நிற்கவே இல்லை, ஃபுல் எனர்ஜெட்டிக்காக ஒரு பேசணும். அதாவது ஒரு இடைக்கு கேமராவில் ஒரு கட்டர் போடுறேன், சரி வெயிட் பண்ணு, அது ஃபைட்டர்ஸ் கை உடைஞ்சா ஓகே, அது இந்த க்ரீம் போடு எல்லாம், அது மேக்கப்பு இவருக்கு எல்லாருக்கும் மேக்கப் எல்லாம் இது கொடுத்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆளு நான் பார்த்ததே இல்லை. இது எல்லா யூனியன்லயும் கார்டு போட்டிருக்காரு, டிஃபரெண்டான ஆளு. அது ஒரு காட்ஸ் கிஃப்ட் சார். வாட் அன் ஆக்டர், வாட் அன் அமேசிங் பர்சன். லவ் யூ சார். உங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கே தெரியாது, அது ரொம்ப